ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு என்னையா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையே, இவங்களை மட்டும் நீங்கள் ஊருக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு நெண்டி விடுறதுக்குனே வருது, குடும்பத்தை பிரிக்கிறதுக்குனே வருது. நம்ம தங்கமயிலோட அம்மாங்க வாலண்டரியாக வந்து உட்காந்துருக்கும் போதே நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும். அதாவது உங்கள் பெரிய மருமகளையும் எங்கேயா அனுப்பி வைக்கலாமே, நடுப்புலையை மட்டும் அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே எங்கள் கோயிலுக்கு போயிட்டு விட்டோன்னு பாண்டியன் சொல்ல, நம்ம தங்கமயிலோட மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே, 3 வரையும் போயிடுச்சு. இதை பார்த்த கோமதி அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, சரி 3 வரையெல்லாம் போவாதாம்மா, கொஞ்சம் இறங்கி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நில்ல வேணாம், சினிமாவுக்கு எங்கேயா போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு கூட அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமான்னு சொல்லிட்டு, சரி வர வழியிலே இந்த காலத்திலே இப்படி தான் இருக்காங்க. இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அனுபவப்பட்டவங்க பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சினிமாவுக்கு போயிட்டு வாங்கன்னு தேட்டருக்கே போனதில்லைன்னு சொல்லிட்டு தங்கமயில அடித்த ஒரு நாடகம் இருக்கே, தங்கமயிலோட அம்மாவும் அடித்த நாடகம் இருக்கே, தேட்டருக்கே போனதில்லை, ஆன்லைன் புக்கிங்கில் பற்றி எப்படிமா உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக் பண்ணும்போது, இல்லைம்மா என் ஃபோனில் புக் பண்ணுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு தன்னால் வந்து தலை கொடுத்தது. கடைசியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா 1200 போயிடுச்சான். நெஞ்சிலே அடிச்சுக்காரு நம்ம பாண்டியன். பரவாயில்ல, ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சரவணக்கே இது ஒரு அப்செட்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வாங்க மாமா கிளம்பலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. கிளம்பிட்டு புடவையெல்லாம் சரி பண்ண தெரியாதான் கிண்டல் வேர் பண்ணுறாங்க. பூ வச்சுட்டு ஒரு வேலையை கிளம்பிட்டு செல்ஃபி எடுத்துட்டு வெளியே வந்து நின்னா, சரின்னு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாயை பற்றியே இந்த மொத்த குடும்பமும் பேசிகிட்டு இருக்குங்க. இதையும் வச்சு ஒரு வாரம் ஓட்டிடுவீங்களோ, இருக்கலாம். 1200 பற்றி பேசினது போதும் விட்டுருங்கத்தன்னு கும்பிட்டு போடுறாங்க. நம்ம மீனாவும் ராஜியும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் சென்னைக்கு கிளம்புங்க, நான் வரத்துக்குள்ளே கிளம்புவீங்களான்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குது. அதுக்கப்புறம் நீங்களாம் சாப்பிடாம போவீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது சமைக்காமல் போகிறது அப்படிங்குது. உருட்டுடி இது உலகமாக உருட்டுடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்